ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ் புக்கில் 6th to 10th வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது. நான் அந்த நிறைய இருக்க எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கல. எது எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதே போல் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது மட்டும்தான் இங்கே உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஓரளவு இம்பார்ட்டன்ட் இல்லாதது எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிவிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இப்போ இதுலேயே அதாவது இம்பார்ட்டன்ட் இயர்லேயே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதும் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா உலக தமிழ் மாநாடுகள், ரெண்டாவது சிறுகதைக்காக வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதுகள். சரிங்களா? அது 9th புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம் ஷார்ட்கட்டோட, அப்புறமா மீதி இருக்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு உலக தமிழ் மாநாடுகள். இதுக்கு ஷார்ட்கட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏதாவது நான் மாற்றி சொன்னேன்னா அது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச ஷார்ட்கட்டே இதுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஷார்ட்கட் தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் என்னென்னா, கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோடையில் சிரமப்படணும். இந்த சென்டென்ஸ் தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அப்போ கோவிலுக்கு அப்படின்னக்குள்ள அது கோலாலம்பூர், சென்ற சென்னை, கோவிலுக்கு சென்ற பாட்டியை பாரிசு, யாரேனும் அப்போ யாழ்ப்பாணம். புரியுதுங்களா? மறித்தால் மதுரை, கோவிலில் கோலாலம்பூர், மறுபடியும் கோலாலம்பூர் வந்துடுது. மொட்டையடித்து மொரிஷியஸு, தண்டிக்கப்பட்டு தஞ்சாவூர் வந்துடும். திருப்பி கோடையில் சிரமப்படணும், அது கோவை. சரிங்களா? இப்போ மொத்தமாக 9 இருக்குது. இந்த 9ஐயும் நீங்கள் ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இயர்ஸ் டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு கோலாலம்பூர் வரும், அப்புறம் சென்னை, பாரிசு, யாழ்ப்பாணம் இப்படி வருது இல்லைங்களா? இந்த ஆர்டரில் வர்றதுனால நீங்கள் ஆர்டரை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இயரை ஓரளவு கெஸ் பண்ணி போட்டுடலாம். நீங்கள் ஆர்டரை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இயரை கெஸ் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில டைம் கொஷினில் எப்படி கேட்குறாங்கன்னா, 4 கண்ட்ரீஸை கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்தி எழுதுக, ஏறு வரிசையில் எழுதுக, அதாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றதை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த டைமில் குழம்பிடக்கூடாது. அதுக்காக தான் இப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோடையில் சிரமப்படணும். அப்போ கோவிலுக்கு அப்படின்னக்குள்ள கோலாலம்பூர் வந்துடும், சென்னை, பாரிசு, யாழ்ப்பாணம். அப்போ கோலாலம்பூர் மாநாடு எங்கே நடந்ததுன்னா மலேசியாவில் 1966. சென்னையில் தேர்டு பாரிஸ்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸில் 1970 நடந்தது. ஃபோர்த்து யாழ்ப்பாணம் 1974 யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு மதுரை, இந்தியாவில் இருக்க மதுரையில் 1981 நடந்துச்சு. அதே போல் 1987 மலேசியாவில், அதே கோலாலம்பூர் மலேசியாவில் நடந்துச்சு. 1989 மொரிஷியஸில் நடந்துச்சு. 1995 தஞ்சாவூரில் நடந்தது. ஃபைனலாக செம்மொழி மாநாடு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது தமிழ் மாநாடு கொடுத்துருக்காங்க, இங்கே செம்மொழி மாநாடு கொடுத்துருக்காங்க. அது கோவையில் 2010 நடந்துச்சு. சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு மாதிரியும் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்தியாவில் எத்தனை முறை உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது, அதாவது இந்தியாவில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 3 டைம்ஸ் நடந்திருக்கு. 1968 நடந்திருக்கு, அப்புறம் 1989, அப்புறம் இந்தியாவில் தஞ்சாவூரில் 1995 நடந்தது. மற்றபடி வேறு எப்படி கேட்பாங்கன்னா, தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆண்டு என்ன, மதுரையில் எப்போ நடந்துச்சு அப்படின்னு இயர்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எது இம்பார்ட்டன்னா சிறுகதைகள். சிறுகதைக்கான ஷார்ட்கட்டையும் நம்ம பார்த்துடலாம். இது 9th புக்கில் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. சாகித்ய அகாடமி விருது, அதாவது தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டதை பற்றி கேட்டிருக்காங்க. 1970 அன்பளிப்பு, யாருன்னா அழகிரிசாமி எழுதுனது. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, அன்பளிப்பு 70 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அன்பளிப்பு எப்படி இருக்குங்களா? அழகாக இருக்குமா? அழகிரிசாமின்னு வருதுங்களா? அப்போ அன்பளிப்பு அழகாக இருக்கும் 1970 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜானகிராமன் எழுதுனது சக்தி வைத்தியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம நேமுக்கு பின்னாடி ஹஸ்பண்ட் பேர் தானே போடுவோம். அப்போ ஜானகின்றது யாரை குறிக்கும்? சீதாவை தானே குறிக்கும். சீதாராமன், ஜானகிராமன் சொல்லுவாங்களா? அப்போ ஜானகின்றது வேறு யாரும் இல்லை, சீதா தான். சீதாவோட இன்னொரு பேர் ஜானகி. அப்போ ஜானகி எப்படி இருப்பாங்க? ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. சக்தி வைத்தியம் அப்படின்னு இருக்குங்களா? அப்போ ஜானகிராமன் ரொம்ப சக்தி மிகுந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதலில் இரவு வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு நைட்டு வந்துச்சுன்னா அடுத்த நாள் சூரியன் வந்துடுவார். சரிங்களா?
முதலில் இரவு வரும், இரவுக்கு அப்புறமா சூரியன் வரும். சூரியனுக்கு இன்னொரு பேர் ஆதவன், அதுவும் சொல்லலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1966 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கேயும் ஆன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் ஆன் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஞாபகம் வச்சாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு அசோக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பாவோட ஃப்ரெண்டு அசோக்கு. இது எப்படி இங்கே வந்து ஸ்நேகிதன் அப்படின்னு இருக்குங்களா? ஸ்நேகிதர்னாலும் மித்ரன்னாலும் ஒன்று தான். மித்ரன்னா யார்? நண்பன். நண்பனை தானே மித்ரன் சொல்லுவாங்க. அப்போ ஸ்நேகிதர் மித்ரன் அப்படின்றது அப்படியே வந்துருச்சு. ஐ திங்க் இது சான்ஸ்கிரிட் வார்த்தை. மித்ரா அப்படின்றது சான்ஸ்கிரிட் வார்த்தை. சான்ஸ்கிரிட்டில் மித்ரானா ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பொண்ணு, மின்சாரம், பூ மாதிரி இருக்க பொண்ணுக்கு ஷாக் அடிச்சிருச்சு, பொன்னுசாமி அப்படின்னு வருதுங்களா? பூவுக்கு ஒப்புமையாக யார் சொல்லுவாங்க? ஒரு கேர்ளை சொல்லுவாங்க. அப்போ பூ மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு மின்சாரம் தாக்கிருச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2010 சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடான். இந்த நாஞ்சில் அப்படின்றது ஒரு நிலப்பகுதியை தானே குறிக்கும். சரிங்களா? அப்போ நாஞ்சில் நிலத்தில் பூ நல்லா பூக்கும், அந்த பூவெல்லாம் பறித்து மகளிர்கள் சூடிக்குவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடான். நாஞ்சில்ன்றது ஒரு நாடு, அதாவது நாஞ்சில்ன்றது ஒரு நிலப்பகுதி. அந்த இடத்துல வந்து பூ அதிகமாக பூக்கும். இதுதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு 2016 ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசைன்றது வண்ணதாசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வண்ணமயமான இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? வண்ணதாசன், வண்ணமயமான இசை அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம தமிழில் இருக்க 2 இம்பார்ட்டன்ட், உலகத்தமிழ் மாநாடு, அடுத்து வந்து சிறுகதை எழுத்தாளர்களோட சாகித்ய அகாடமி விருது. இது 2ம் இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு அது 2த்தையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட டேட்டை தான் நான் உங்களுக்கு அந்த இயரை தான் தொகுத்து இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் March 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் March 20. நெக்ஸ்ட்டு தேசிய அறிவியல் நாள் February 28. இது யாரோட பிறந்தநாளை கொண்டாடுவாங்கன்னு ஞாபகம் இருக்குங்களா? சர் சி வி ராமன் அவங்களத பற்றி தான் கொண்டாடுவாங்க. தேசிய அறிவியல் நாள் February 28. காமராசர் பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. அது வந்து July 15. காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் July 15. நெக்ஸ்ட்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம். இது எல்லாருக்குமே தெரியும், September 5. அப்துல் கலாம் பிறந்த நாளை மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க. இது வந்து October 15. அப்துல் கலாமோட பர்த்டே தான் ஸ்டூடெண்ட்ஸ் டே, மாணவர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. அது October 15. விவேகானந்தர் பிறந்தநாள் தான் தேசிய இளைஞர் தினம். இது வந்து January 12. சரிங்களா? விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம் January 12. நெக்ஸ்ட்டு உலக ஈரநில நாள் February 2. இது ஒரே ஒரு டைம் மட்டும் கேட்டிருக்காங்க. உலக ஓசோன் டே, இதை வந்து நிறையா டைம் கேட்டிருக்காங்க. September 16. உலக ஓசோன் தினம் September 16. இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உலக இயற்கை நாள் October 3. உலக வனவிலங்கு நாள், இதை ஒரு டைம் கேட்டிருக்காங்க, October 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் October 5. ஆக்சுவலாக இதெல்லாம் புக்கில் ஒரே இடத்துல இருக்கும். இந்த உலக ஈர நாள் இது எல்லாமே ஒரே பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பாக்ஸில் இல்லை, அப்படியே அடுத்தடுத்து கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. உலக தாய்மொழி நாள், இது இம்பார்ட்டன்ட்பா. இது வந்து 2-3 டைம் கேட்டிருக்காங்க. உலக தாய்மொழி நாள் February 21. தேசிய நூலக நாள் August 9. இதுவுமே கேட்டிருக்காங்க. இது வந்து அரங்கநாதன் அப்படின்ற ஒருத்தவரோட பிறந்த நாளை தான் தேசிய நூலக நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, August 9. அது நேம், அவரோட நேமையுமே கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சர்வதேச மகளிர் தினம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், March 8. இது வந்து நம்ம புக்கில் இருக்க டேட்டா. நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. காமராசருக்கு பாரத ரத்னா வழங்கின வருஷம் எதுனா 1976. வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1906 October 16. இந்த டேட்டா எதுக்கு கொடுத்தேன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஜாதவ் பையங்க பற்றி தெரியல, நீங்கள் லெசன் படிக்கலைனாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்தேன். இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா, அதாவது இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜாதவ் பையங். இவங்க வந்து பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் வந்து
ஒரு மணல் தீவையே உருவாக்கி, ஒரு மணல் தீவு இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து புல் பூண்டு எதுவுமே முளைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துலையே ஒரு காட்டை உருவாக்குனாரு. இது ரியல் ஸ்டோரி. இவரோட சிறப்பான பணியை பாராட்டி இவருக்கு வந்துட்டு பத்மஸ்ரீ அவார்டெல்லாம் வழங்கியிருந்தாங்க. இந்த இயர்லாம் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, இந்த டேட்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது நான் கொடுத்தேன். சரிங்களா? இந்த இயர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் இதுக்கு மேலே வர்றது இம்பார்ட்டன்ட். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதாவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு 2012. சரிங்களா? 2012 கொடுத்தாங்க. அதே இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது எப்போ வழங்கினாங்கன்னா 2015. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜாதவை பற்றி தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக தான் முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், அதாவது ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருந்தது. இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், உலக காற்று தினம். உலக காற்று தினம் ஜூன் 15. சரிங்களா? உலக காற்று தினம் ஜூன் 15. ஜூன் 15 உலக காற்று தினம் அப்படின்னா ஜூன் 5 என்னன்றது ஞாபகம் இருக்குங்களா? இது எல்லாருக்குமே ஃபெமிலியரானது தான். இந்த டேட்டு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். கிழவனும் கடலும் என்எச் ஹெமிங்வே எழுதிய இந்த ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. 1954 நோபல் பிரைஸ் வாங்குச்சு. ரியோ ஒலிம்பிக். இந்த ரியோ ஒலிம்பிக்னா மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் போட்டி. சரிங்களா? இது வந்து 2016 நடைபெற்றது, ரியோ நகரில். சரிங்களா? இது ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் அப்படின்றவங்க உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றாங்க. ஆக்சுவலாக இந்த மாரியப்பன் அவர்களை பற்றி சொல்லணும்னா 2016 தங்கம் வாங்கியிருப்பார். அதுக்கு அடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒலிம்பிக்கில் சில்வர் வாங்கியிருப்பார். அதுக்கு அடுத்து நடந்த ஒலிம்பிக்கில் வெண்கலம் வாங்கியிருப்பார். அதாவது தொடர்ந்து ஒரு 3 முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் ப்ரைஸ் வாங்கின பெருமை யாருக்கு இருக்குன்னா இந்த மாரியப்பன் அவர்களுக்கு இருக்குது. சரிங்களா? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன? கிபி 1122. தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. சென்னையில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. இது கேட்டிருக்காங்க. சென்னையில் கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. இதுவுமே கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் மைய நூலகமான கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. நெக்ஸ்ட், இந்த உலக தமிழ் மாநாடுகள் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு. இதுவுமே கேட்டிருக்காங்க. 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. கி ராஜநாராயணனின் கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 1991. இது நம்ம ஒரு முறை டெஸ்ட்டே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், இது இம்பார்ட்டன்ட், அதாவது பெரியாரை பற்றி வரப்போகிற இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1938 நவம்பர் 13. சரிங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அவருக்கு ஈவேரா அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. அதே போல் யுனெஸ்கோ மன்றத்தில் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த வருஷம் எதுனா 1970. இது இம்பார்ட்டன்ட். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. இது ஹிஸ்ட்ரியிலையும் கேட்பாங்க. குறுந்தொகையை, இது நம்ம வந்து டெஸ்ட் எழுதியிருப்போம். குறுந்தொகையை சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் பதிப்பித்த ஆண்டு 1915. 1915 பதிப்பிச்சிருந்தார். இதே போல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2004. இதுவுமே நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கோம். தமிழ் விடு தூது உவேசா முதலில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1930. இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதுவுமே நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். திருக்குறளை முதல்ல அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு எதுனா 1812. தஞ்சையில் இருக்க ஞானப்பிரகாசர் அவர் தான் வெளியிட்டார். இதை வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எல்லா எக்ஸாம்லையுமே இது வந்து ரிப்பீட்டடாகவே வந்திருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட், கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2003.
இதுவுமே இம்பார்ட்டன்ட், இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லலாம். அம்பேத்கருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. நெக்ஸ்ட், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்ட ஆண்டு 1856. இதை கேட்டிருக்காங்கப்பா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க, கால்டுவெல். சரிங்களா? இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்தே 3 கொஸ்டின்ஸ் மேக் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட், ஏன்னா கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மதுரையில் உலக தமிழ் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 2016. இதில் இன்னொரு ஏரோ இருக்குது. என்னென்னா, மதுரையில் நடைபெற்ற அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1981. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி, மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, உலக தமிழ் சங்கம் அப்படின்ற பேரில் இங்கே நிறுவப்படும் மதுரையில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க உலக தமிழ் சங்கத்தை பற்றி. அது சொன்னது 1981 அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது எப்போங்களாம்? 2016 கம்ப்ளீட் ஆச்சுங்களாம். இதை அறிவித்ததெல்லாம் அதிகம் கேட்க மாட்டாங்க, பட் கம்ப்ளீட் ஆனது கேட்க வாய்ப்பு இருக்குது. 2016. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 டேட்டா இருக்குது. அதை மட்டும் நான் இங்கே டைப் பண்ணலை, நான் அதை அப்படியே சொல்கிறேன், நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. தமிழர் பாரம்பரிய நாள். தமிழர் பாரம்பரிய நாள் எப்போன்னா January 14. தமிழர் பாரம்பரிய நாள் January 14. நெக்ஸ்ட்டு, கைலாஷ் சத்யாத்ரி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. இவங்க தானே மலாலா கூட சேர்ந்து நோபல் பிரைஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அமைதிக்கான நோபல் பரிசை. அது எந்த வருஷம்னா 2014. யார்? கைலாஷ் சத்யாத்ரி. நேம் நோட் பண்ணிக்கோங்க, கைலாஷ் சத்யாத்ரி. நெக்ஸ்ட்டு, இன்னொரு முக்கியமான இயர் இருக்குது. மாப்போசி இருக்கார் இல்லைங்களா, சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்க. மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, ஏன்னா இது கேட்டிருக்காங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது எந்த வருஷம் வாங்கினாங்கன்னா 1966. சரிங்களா? அப்போ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னு கேட்டாலும் மாப்போசி. எந்த வருஷம்னு கேட்டால் 1966. சரிங்களா? இது 3 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேக்கான டெஸ்ட்டை நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இதில் இருக்கிற இயர் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டா நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்றத எழுதினது யாருன்னு கேட்டால் மாப்போசி. இது போல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல், அந்த மாதிரி நிறைய டேட்டாலாம் இதில் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இயர் கேட்கலன்னா கூட அந்த டேட்டாவை கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் இயரை மெமரி பண்ணிக்கோங்க. அப்படி முடியல அப்படின்னா டேட்டாவையாவது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம்ஸ் சும்மா நீங்கள் வாசித்து மட்டும் விட்டுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 daysல அந்த இயர் உங்களுக்கு ஞாபகத்தில் பதிய ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணுங்கள், எதுவும் கஷ்டம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க இன்ச் பை இன்ச் லைன் விடாமலாம் படிக்கிறாங்க. நம்ம இம்பார்ட்டனை மட்டும்தான் தொகுத்து கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய இயர் இருக்குது. நீங்கள் புக்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், அதாவது ரொம்ப இம்பார்ட்டனை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் இந்த டேட்டா மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போடுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.